ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுவரைக்கும் பாலிட்டில 5 முக்கியமான டாபிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், வை ஜனவரி 26, 1950, preamble ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், preamble அமெண்ட்மெண்ட், 42nd அமெண்ட்மெண்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் சுப்ரீம் கோர்ட் கேசஸ். ஸோ இப்போ புது டாபிக்கு போறதுக்கு முன்னாடி இந்த 5 டாபிக்ஸை ஒரு நாள் ஃபுல்லா ரிவைஸ் பண்ண போறோம். ஸோ ரிவிஷன்னா படிச்சதை திரும்ப படிக்கிறது மட்டும் இல்லை, நம்ம படிச்ச கான்செப்ட்ஸ் எவ்வளோ நல்லா புரிஞ்சிருக்கு, எவ்வளோ ஞாபகம் இருக்கு அப்படின்னு செக் பண்ற ஒரு முக்கியமான ஸ்டேஜ். ஸோ ரிவிஷன் பண்ணும்போது கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ், கமிட்டிஸ் அண்ட் பர்சனாலிட்டிஸ், கான்ஸ்டியூஷனல் டேர்ம்ஸ், அமெண்ட்மெண்ட்ஸ் என்ன, அண்ட் சுப்ரீம் கோர்ட்டோட அந்த லேண்ட்மார்க் கேசஸ். ஸோ யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் ஃபேக்ட்ஸ் என்ன, யூபிஎஸ்சி மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் பாயிண்ட்ஸ் என்ன. ஸோ அடுத்த நாள் இந்த 5 டாபிக்ஸை பேஸ் பண்ணிட்டு ஒரு டெஸ்ட் எழுத போகிறோம். ஸோ டெஸ்ட் எழுதும்போது உங்கள் ப்ரிப்பரேஷன் லெவல் என்னன்னு தெரியும். ஸோ எந்த டாப்பிக்கில் இம்ப்ரூவ்மெண்ட் தேவைன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் பேட்டர்ன் கொஸ்டின்ஸை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும்னு புரியும். ஸோ ஒரு முக்கியமான விஷயம், படிக்கிறது மட்டும் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் இல்லை, ரிவிஷன், டெஸ்டிங் ப்ளஸ் அனாலிசிஸ் தான் ஒரு டாப்பரோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதனால முதல்ல இந்த 5 டாபிக்ஸை கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதுங்க. உங்களோட மிஸ்டேக்ஸ் தான் உங்களோட பிக்கெஸ்ட் டீச்சர். ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் அனலைஸ் பண்ணாதான் நெக்ஸ்ட் டெஸ்ட்ல ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ லெட்ஸ் ரிவைஸ், டெஸ்ட் அண்ட் இம்ப்ரூவ் டுகெதர். ஃபாலோ UPSC Kirti Prep for more. Thank you.